வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிக்கனில் ஒரு நாட்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம நாட்டு குழம்பு பண்ண போகிறோம். இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு மூணுத்தையும் அரைச்ச பேஸ்ட்டு தான், அம்மையில் அரைச்ச பேஸ்ட் இது இஞ்சி பூண்டு இதில் பத்தலங்கள் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை. நம்ம இப்போ 10 வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சோன்னு இப்போ பட்டையை போட்டலாம். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளியும் போடுவோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தோலோட தான் போடுறேன். அப்போ தான் அது டேஸ்ட்டு கிடைக்கும். இது மசாலா அரைச்சிட்டு அம்மிக்கல்லில் தண்ணி உப்பு போட்டுருக்கேன். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ இந்த வேகும் போது என்ன பண்ணணும், இந்த சோம்பு, சீரகம், மிளகு மூன்று போட்டுக்கணும். இந்த மசாலாவில் உப்பு போட்டுருக்கோம். நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டோம். இப்போ பார்த்தோம்னா சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த குழம்பு கழுவி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது இப்படியே தளத்தலன்னு வச்சாலும் விட்டலாம், தேங்காய் சேர்க்கணும் நல்லா. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். எல்லாம் கொஞ்சம் நிறையவே விட்டு யானத்தை கழுவி ஊற்றிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணி வந்துடணும். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தால் பட்டை போட்டு தாளிச்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. கொத்தமல்லி கீரை இருந்தால் இதில் போட்டு இறக்கிடலாம். நான் இதில் ஒரு கருவேப்பிலை போட்டேன். வாசனையாக சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நாட்டு குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு கொதிச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், சட்டின்றதுனால கொதிச்சிக்கிட்டே இருக்குது.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு கொதிச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், சட்டின்றதுனால கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.